அனைவருக்கும் வணக்கம். இன்று தைப்பூச திருநாளை ஒட்டி ஒவ்வொரு நாளும் அருணகிரியார் இயற்றிய அற்புதமான பாடல்களிலிருந்து ஒவ்வொரு பாடலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று அருணகிரியார் விநாயகரை குறித்து துதி செய்த பக்கரவை சித்திரமணி திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, முருகப்பெருமானே இந்த பாடலில் பாதி பாடலை கிட்டத்தட்ட 4 வரி இந்த பாடலே முருகப்பெருமான் சொன்ன செய்திகளை அருணகிரியார் வைத்திருக்கிறார். முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து பாடிய பாடல். அது எவ்வளவு சிறப்பான பாடல். பொதுவாக நாம விநாயக பெருமானுக்கு பக்ஷணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பண்டங்கள், அதாவது படையல் போடும்போது விநாயகருக்கு நிறைய படைக்கும். அவருக்கு பிடித்த பலகாரங்கள் நிறைய உண்டு. நாம விநாயகர் சதுர்த்திக்கு அதிகபட்சமாக அதிரசம் செய்வோம், கொழுக்கட்டை வைப்போம், இன்னும் பிற இனிப்பு வகைகள் செய்து விநாயகரை வழிபாடு செய்வோம். ஆனா அருணகிரியார் விநாயக பெருமானை துதி செய்யும் போது 21 பட்சணங்கள் வைத்து விநாயகரை வழிபாடு செய்கிறார். அற்புதமான இந்த திருப்புகளை இன்று நாம் பார்த்திருக்கிறோம். பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் முக்ரதுர கமுனீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ வித்தருள்கை வடிவேலும் திக்கதும திக்கவரும் குக்குடமும் இரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிருதோடும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருள்கை மரவேனே இக்கவரை நற்கணித சர்க்கரை பருப்புடனை எட்புரி அவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பெயர் அப்பவகை பச்சரிசி பிட்டுவெளர் இப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்குளொரு விக்கின சமத்தனும் அருளாழி வெற்பகுடி லச்சடில விற்பரம் மரப்பரொரு வித்தக மறுப்புடைய பெருமாளே என்று அருணகிரியார் அற்புதமான இந்த திருப்புகளை பாடியிருக்கிறார். இதிலே முதல் 4 வரியில வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் முருகப்பெருமானே கொடுத்ததாக சொல்வார்கள். அதாவது பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பக்ஷியனும் முக்ரதுர கமுனீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ வித்தருள்கை வடிவேலும் திக்கதும திக்கவரும் குக்குடமும் இரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிருதோடும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருள்கை மரவேனே என்று செப்பு என்று முடிக்கிற வரைக்கும் இறைவன் எடுத்து கொடுத்த வரிகள் தான், இறைவன் சொன்ன வரிகள் தான். அதன் பிறகுதான் அருணகிரியார் விநாயக பெருமானுக்கு இத்தனை பலகாரங்களை வைத்து பாடுகிறார். என்னன்னா, அருணகிரியார் அங்கே திருவண்ணாமலையிலே முருகப்பெருமானுடைய தரிசனம் கண்டார். தரிசனம் பெற்ற அருணகிரியாருக்கு ஞானம் பிறந்தது. முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை கொண்டு அருணகிரியாருடைய நாவிலே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதன் பிறகு அருணகிரியாருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் பெறுகிறார். முருகா, இந்த அடியேனுக்கு ஏதேனும் உபதேசம் செய் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை குறித்து வேண்டுகிறார். முருகப்பெருமான் சொல்றார், சும்மா இரு சொல் அற என்றார். சும்மா இரு சொல் அற. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சும்மா இருக்கணும், சொல் அங்கே இறக்க வேண்டும், சொல் வார்த்தை வரக்கூடாது, வார்த்தைகள் இல்லாமல் அமைதியாயிரு. அதுதான். இது ஒரு உபதேசமா அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான செயல். சும்மா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. சும்மா இருக்கிறது அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் சும்மா இருக்கிறது இல்லை. நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி நம்முடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி நமக்குள் நாம் ஐக்கியமாவதுதான் சும்மா இருக்கிறது. அதைத்தான் முருகப்பெருமான் அங்கே மௌன உபதேசம் செய்தார். மௌனமாக இரு, வேற எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அருணகிரியாருக்கு உபதேசம் செய்கிறார் முருகப்பெருமான். அதை தொடர்ந்து அருணகிரியாரும் 12 ஆண்டு காலம் தனக்குள் தான் அடங்கி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி 12 ஆண்டு காலம் தவம் செய்கிறார் அருணகிரியார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை சிதறாமல் 12 ஆண்டு காலம் தியானத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அருணகிரியார். 12 ஆண்டு காலம் கழித்து அருணகிரியார் தன்னுடைய தியானத்திலிருந்து விழிப்படைகிறார். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இயற்கையாகவே ஒரு மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் அனைத்தும் உயிர்ப்பித்து, அதாவது இறந்து மீண்டும்
என்பது அறிவியல் பார்வை. அறிவியல் இதை சொல்கிறது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே அறிவியல் என்ன சொல்லுதோ அதுதான் பெருசு இல்லையா? ஆனா ஆன்மீகம் என்பது அறிவியலை கடந்த செய்திகளை சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு படிச்சா தானே தெரியும். 12 ஆண்டு காலம் என்பது ஒரு நம்முடைய செல்கள் அனைத்தும் இறந்து மீண்டும் புதிய செல்கள் உருவாவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். இது இயற்கையாக மனித உடலில் நடக்கிறது. இப்போ அருணகிரியார் 12 ஆண்டு காலம் தவம் செஞ்ச அந்த தியானத்திலிருந்து விழிப்படைகிறார். விழித்து பார்த்தால் கண் விழித்து பார்க்கிறார், அருணகிரியாருடைய தேகம் பொன்னார் தேகமானதாம். அப்படி பொன்மேனியாக ஜொலித்ததாம் அருணகிரியாருடைய அந்த தேகம். ஏன்னா ஞானம் பெற்றிருக்கிறார் இல்லையா? சாதாரண ஞானமா? முருகப்பெருமான் திருவருளால் ஞானம் பெற்றவர் இல்லையா? முருகப்பெருமான் ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்தால் அது சாதாரண ஞானமாக இருக்காது. ஒரு சமயம் பிரம்மதேவரை சிறையிலிட்ட முருகப்பெருமான் படைக்கும் தொழிலை முருகப்பெருமானே செய்கிறார். இந்த செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க்கண்டேயரை காப்பதற்காக சிவபெருமான் காலால் எட்டி உதைத்தார். அப்போது இறப்பு தொழில் பூமியில் இல்லாமலேயே போனது. பின்பு பூமாதேவி, அதாவது இந்த பூமி தாயானவள் பாரம் தாங்க முடியாம நாராயணரிடத்தில் முறையிட்டு நாராயணர் சென்று சிவபெருமானிடத்தில் கோரவே சிவபெருமான் மீண்டும் காலனை உயிர்ப்பித்தார் என்பது செய்தி நமக்கு. ஆனா முருகப்பெருமான் அப்படி அல்ல. முருகப்பெருமான் என்ன செய்தார்? பிரம்மனை தலையில் கொட்டி சிறையில் அடைத்துவிட்டு படைக்கும் தொழிலை செய்கிறார் முருகப்பெருமான். அப்படி படைக்கும் தொழிலை செய்த நம் பெருமான் படைக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் ஞானமே வடிவாக உள்ளதாம். முருகப்பெருமானின் படைப்பிலே குறை ஒன்று நேருமோ? கண்டிப்பா கிடையாது. அவன் படைத்தால் அவன் கொடுத்தால் அதில் பிழை இருக்காது. அவன் எதை கொடுக்கிறானோ அதில் பிழை இருக்காது. முருகப்பெருமானின் ஞானம் பெற்றவர்கள், முருகப்பெருமானின் திருவருள் பெற்றவர்கள் ஞானத்தில் குறைவற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி அருணகிரியாருக்கு முருகப்பெருமானே எழுதியிருக்கிறார் நாவிலே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை, அதுவும் தன்னுடைய ஞான வேலை கொண்டு என்றால் அருணகிரியாருடைய ஞானத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியுமா? வாய்ப்பில்லை. அதனால அருணகிரியாருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் முருகப்பெருமானின் பாடல்கள். முருகப்பெருமான் தான் பாடினார், அருணகிரியார் வாயசைத்தார். அவ்வளவுதான் வித்தியாசம் நமக்கு. அந்த பாடலை பாடும் போதுதான் அதில் இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு தெரியும். இப்ப 12 ஆண்டு காலம் முடிந்து கண் விழித்த அருணகிரியார் ஞான ஸ்வரூபமாக ஒரு ஞானியை போல காட்சி கொடுக்கிறார். ஞானியாகவே காட்சி கொடுக்கிறார். ஞானியை போல அல்ல, ஞானியாக யோகியாக காட்சி கொடுக்கிறார். அருணகிரியார் சொல்ல போனா ஒரு சித்தரும் ஆவார். அது ஏன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுல நான் கொடுக்கிறேன். இப்போ அருணகிரியார் கண் விழித்தார், 12 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முருகன் வந்தார், பாட சொன்னார், பாடிட்டார், உபதேசம் செய்தார். அதன்படியே 12 ஆண்டு காலம் உட்கார்ந்து இருந்தார், எழுந்தார், கண் விழிச்சார். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப மறுபடியும் கேட்கிறார், நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றார் முருகப்பெருமான், வயலூருக்கு வா, என்னுடைய வயலூரை பற்றி பாடு, என்னுடைய தோள்களை பற்றி பாடு, என்னுடைய மயிலை வைத்து பாடு, என்னுடைய வேலை வைத்து பாடு. இப்படியாக ஒவ்வொரு அடியாக எடுத்து கொடுக்கிறார். அதன்படியே வயலூருக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்ட பிறகு வயலூர் ஆண்டவனை பற்றி பாடுகிறார். அற்புதமான அந்த பாடல்தான் இன்று நாம் பார்த்த பாடல். அடுத்து சொல்ற விநாயக பெருமானுக்கு பட்சணங்கள் படைக்கிறார் அருணகிரியார் தன்னுடைய பாமாலை மூலமாக. அது எத்தனை வகை பட்சணங்கள் பாருங்க, 21 பட்சணங்களை அருணகிரியார் விநாயக பெருமானுக்கு படைக்கிறார். இக்கவரை நற்கணித சர்க்கரை பருப்புடனை எட்புரி அவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பெயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளர் இப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் என கொளரு விக்கிர சமத்தன் என மருளாடி. எத்தனை வகை படைக்கிறார். இதுல எச்சில் பெயர் அப்ப வகை வண்டு எச்சில் அப்படிம்பார். அது என்ன வண்டு எச்சில் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்ப இதுல இருக்கிற பட்சணம் எல்லாம் தெரியுது. பச்சரிசி சொல்றார், பிட்டு சொல்றார், இடிக்கக்கூடிய வகைகள், இடித்து பரிமாறக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் நமக்கு தெரியும். பழங்கள் சொல்றார்.
அதாவது பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு வகைகள், இப்படி எல்லாத்தையும் நமக்கு புரியுது. வண்டு எச்சில் அப்படின்னு சொல்றாரே, அது என்ன அப்படின்னா தேனைத்தான் சொல்றார். ஆமா, தேன் வண்டினுடைய எச்சில் தானே, அதைத்தான் இங்கே அருணகிரியார் வண்டு எச்சில் பெயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியை பாடுறார். இப்படி 21 வக்ஷணங்களை வைத்து விநாயக பெருமானை துதி செய்து அருணகிரியார் அந்த வயலூரிலே பாடின பாட்டு இந்த திருப்புகழ் பாடல். விக்கின சமர்த்தனின் அருளாழி வெற்பகுடி லட்சடில விற்பர மரப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே அப்படிங்கிறார். ஞானத்தின் திருவுருவாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான், வித்தகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அனைவருக்கும் அருள் செய்வானாக. நாம் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடையின்றி முழுவதுமாக நிறைவேறி வெற்றி பெற விநாயக பெருமானின் அருளானது கட்டாயம் கிடைக்க வேண்டும். அதற்கான 2வது திருப்புகழை இன்று பார்த்திருக்கிறோம். அடுத்து உம்பர்தரு தேனுமணி 3வது திருப்புகழ் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானின் திருவருளையும் முருகப்பெருமானின் பெருமைகளையும் குறித்து அருணகிரியார் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.